நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 3ல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தலின் வகைகள். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வகைகள்ல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா குழு ஊடாடும் அமர்வுகள், ரெண்டு குழு பணி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள். இந்த ரெண்டு வகைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த குழு ஊடாடும் அமர்வுகள் இந்த வகையை தான் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல இந்த குழு பணி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல். குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பழைய கிளாஸ் நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இது வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, குழு ஊடாடும் அமர்வுகள். இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, குழு ஊடாடும் அமர்வுகள் என்றால் என்ன, இது ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து குழு உறுப்பினர்களின் தொடர்பு, இது ரெண்டாவது பார்க்க போறோம். 3 குழு ஊடாடும் அமர்வுகளின் அடிப்படை கூறுகள். 4 குழு ஊடாடும் அமர்வுகளின் வெவ்வேறு கட்டம். இந்த 4வது மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா இது பெரிய கொஸ்டின், ஒரே கிளாஸ்ல எடுக்க முடியாது. இந்த 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குழு ஊடாடும் அமர்வின் வெவ்வேறு கட்டம், இதை மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த பேலன்ஸ் இருக்க இந்த 3ஐயும் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, குழு கட்டுப்படுத்தப்பட்ட அமர்வுகள் என்றால் என்ன? குழு கட்டுப்படுத்தப்பட்ட அமர்வுகள் என்றால் என்ன? ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழுவை நியமிக்கிறோம். இப்போ ஒரு வகுப்பு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு 7 பேரா பிரிக்கிற வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் 7 பேரா பிரிச்சுட்டு அவருக்கு ஆசிரியர் ஒரு டாபிக் கொடுக்குறாரு. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட அது சம்பந்தமா ஒரு நாடகம் நடத்த போறோம். மக்களுடைய விழிப்புணர்வுக்காக அது சம்பந்தமா நாடகம் நடத்த போறோம். ஸோ அந்த நாடகத்துல என்னென்ன கண்டென்ட்லாம் சேர்க்கலாம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பால் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது, என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுது, இது எப்படி போக்கணும், எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இதுக்கான ஒரு நாடகத்தை தயாரின்னு சொல்லி அந்த குழுவிட்ட பிரிச்சு கொடுத்துறோம். சரிங்களா? அந்த குழு வந்து அந்த நாடகத்தை எப்படி நடத்தணும், என்னென்ன கண்டென்ட்லாம் சேர்க்கணும், என்னென்ன கண்டென்ட்லாம் சேர்க்கக்கூடாது, அந்த குழுவில் இருக்க எல்லாரும் செயல்படுறாங்க. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழு ஊடாடும் அமர்வுகள். ஊடாடும்னா அவங்களுக்குள்ள கலந்துரையாடிக்கிட்டாங்க. இதைத்தான் குழு ஊடாடும் அமர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இதை நான் சென்டென்ஸா சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, குழு ஊடாடும் அமர்வுகள் என்றால் என்ன? அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. குழு ஊடாடும் அமர்வுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி கலந்துரையாட, கற்றுக்கொள்ள அல்லது ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண ஒரு குழுவினர் ஒன்றாக இணைந்து செயல்படும் ஒரு கூட்டு நிகழ்வாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இங்கு வெறும் ஒருவர் மட்டும் பேச மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும் ஒரு வழி பாதையாக இல்லாமல், பாத்தீங்களா, ஒருவர் மட்டுமே இதில் பேச மாட்டாங்க, குழுவில் இருக்க எல்லாரும் செயல்படுவாங்க. அது ஒரு வழி பாதை மட்டும் இல்லாமல் பங்கேற்பார்கள் அனைவரும் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தீவிரமாக ஈடுபடுவார்கள். இதுதான் குழு ஊடாடும் அமர்வுகள். இப்போ உங்களுக்கு ஊடாடும் அமர்வுகள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுல ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த குழு ஊடாடும் அமர்வுகள்ல ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 3 முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒண்ணு பாருங்க, மாணவர்கள் சில தலைப்பில் ஒரு விளக்க காட்சியை உருவாக்கி அதை ஒரு குழுவில் விவாதிக்கின்றனர். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தின
என்னென்ன நோய்கள் இருக்கு அதை ஒரு விளக்க காட்சியா வச்சு அதை அந்த குழுவுல வந்து விவாதிக்கிறாங்க. இந்தந்த நோய்கள்லாம் ஏற்படுது சொல்லி விவாதிக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, குழு ஊடாடுவதன் மூலம், இப்படி கலந்துரையாடுவதன் மூலமா அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறனை பெறுகிறார்கள். மற்றவரின் கருத்துக்களை விமர்சன ரீதியாக ஆராயவும் மற்றும் மற்றவர்களின் பார்வைகளையும் எதிர்வினைகளையும் பொறுத்துக் கொள்கிறார்கள். இது இரண்டாவது விஷயம். மூணாவது பாருங்க, இதனால் மாணவர்கள் தங்களின் வெளிப்பாட்டு திறன், சகிப்புத்தன்மை, விமர்சன சிந்தனை மற்றும் குற்றத்தை ஏற்படுத்தாமல் வாதிடும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள். யாராவது ஒரு கருத்து சொல்றாங்க, அது விமர்சன ரீதியா இல்ல இந்த கருத்து சரியில்லை சொல்லி அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதனால சகிப்புத்தன்மை வளருது. சரிங்களா? தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துற திறன் வளருது. அடுத்து பாருங்க, குற்றத்தை ஏற்படுத்தாமல் வாதிடும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள். இதுதான் இந்த 3 விஷயம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த குழு உறுப்பினர்களின் தொடர்பு. இந்த குழு உறுப்பினர்கள தங்களுக்குள்ள என்னென்ன தொடர்பு ஏற்படுது? இப்போ ஒரு 7 பேரா பிரிச்சிட்டோம். இந்த 7 பேருக்குள்ள முக்கியமான என்ன கலந்துரையாடல் ஏற்படும், முக்கியமான அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு ஏற்படும், அதைத்தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, என்னென்ன தொடர்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, கலந்துரையாடல் அமர்வுகளில் குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள். என்னென்ன தொடர்புகள்? கேள்விகளை வினவுதல், கேள்வியில் அவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க. விளக்கங்களை தேடுதல், இதற்கு சரியான விளக்கம் என்ன அவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தங்கள் சொந்த கருத்துக்களை வழங்குதல், தன்னுடைய ஒபினியன் சொல்றது, தன்னுடைய சொந்த கருத்துக்களை வழங்குதல். அடுத்து பாருங்க, மற்றவர்களின் கருத்துக்களை ஆய்வு செய்தல், அந்த குழுவில் யாராவது ஒரு கருத்து கொடுத்தா அந்த கருத்துக்களை ஆய்வு செய்தல். அடுத்து கடைசியா பாருங்க, முடிவுகளை வாதிடுதல். சரி, சுற்றுச்சூழல் சம்பந்தமா இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லி அந்த முடிவுகளை வாதிடுதல். இதுதான் அந்த உரையாடல் அமர்வுகளில் குழு உறுப்பினர்களின் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த குழு ஊடாடும் அமர்வுகளின் அடிப்படை கூறுகள் என்ன? இதோட அடிப்படை கூறுகள் என்ன? இப்ப நான் சொன்னேன் 7 பேரா பிரிச்சு விட்டாங்கன்னு சொன்னேன். அந்த 7 பேருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கணும்ல. 7 பேரும் ஆளாளுக்கு ஒண்ணு பேசினா சரி வருமா? அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. நிறைய பேர் நிறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணா அந்த டீமுக்கான தலைவர் யாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த பொறுப்பை கரெக்டா அவங்க பண்ணணும். யார் அந்த பொறுப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். எந்த பொறுப்பே கொடுக்காம 7 பேர் மட்டும் பிரிச்சு விட்டா அவன் யாரு கருத்து கொடுத்தா, யார் அந்த குழுவில் நல்லா செயல்பட்டா, யார் அந்த குழுவில் செயல்படலை அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த 7 பேரை பிரிச்சு விட்டு எப்படி அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, தலைவரா ஒரு ஆளை நியமிப்பாங்க. நல்லா கவனிச்சிட்டீங்களா? தலைவரா ஒரு ஆளை நியமிப்பாங்க. அடுத்து சபாநாயகர் தங்களுடைய கருத்துக்களை, நிறைய பேர் சொல்ற கருத்துக்களை இல்ல இவர் ஒரு கருத்தை கொடுத்து அதை விவாதிக்க சொல்வாரு. அப்ப சபாநாயகரை ஒரு ஆள் நியமிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பாளர்கள், அது சொல்ற கருத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக பங்கேற்பாளர்கள் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அடுத்து பதிவாளர், எல்லா கருத்துலையும் பதிவு பண்ணல, யார் என்னென்ன சொல்லி பதிவு பண்ணாதான் முடிவெடுக்க முடியும். அப்ப பதிவாளர் ஒரு ஆள் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்றேன். இப்ப 7 பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த குழுவை பிரிச்சுக்குவாங்க. அப்ப இதுல தலைவர்களுக்கு என்னென்ன வேலை, தலைவருக்கு என்னென்ன வேலை இருக்கு, சபாநாயகருக்கு என்னென்ன வேலை இருக்கு, பங்கேற்பாளர்களுக்கு என்னென்ன வேலை இருக்கு, அடுத்து பதிவாளருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, அதைத்தான் இப்ப நான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் தலைவருக்கு என்னென்ன சார் வேலை இருக்கு அப்படி பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப நான் சொன்னேன் ஊடாடவர்களுக்கு 4 முக்கிய குழுக்கள் இருக்காங்க. 1 தலைவர், 2 சபாநாயகர், 3 பங்கேற்பாளர், 4 பதிவாளர் சொன்னேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் தலைவருக்கு என்னென்ன வேலைகளுக்கு ஒரு 5 முக்கியமான விஷயம் இருக்கு தலைவருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, குழு செயல்பாட்டில் குழுவிலிருந்து ஒரு உறுப்பினர் அமர்வுக்கு தலைவராக அல்லது ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த 7 பேர்ல ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரெண்டாவது பாருங்க, அவர் அமர்வின் நடவடிக்கைகளை நடத்துகிறார். ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியராகவோ அல்லது நிபுணராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாணவர்களே ஒரு ஆளை தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, மாணவர்கள் ஒருவர் ஒருங்கிணைப்பாளராக செயல்படலாம் சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்க, ஒரு ஊடாடும் அமர்வில் ஒருங்கிணைப்பாளர் முக்கியமான கூறுகளில் ஒன்றாவார். இவர் தான் முக்கியமான, இவர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செயல்படுறவர். அடுத்து அஞ்சாவது பாருங்க, மாணவர்கள் தலைப்பை பற்றிய சில விளக்கங்கள் இயலாத வரை விவாதத்தில் பங்கேற்க முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ளலாம். அதாவது மாணவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணாதான் இவர் தலைமை தாங்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 2 பேச்சாளர், இவருக்கு ஒரு 2 முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, பயிற்றுவிக்கும் செயல்பாடு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும்
தேவைக்கேற்ப சுருக்கமாக குறிப்பை வழங்குவதும் அவசியம். இதுதான் பேச்சாளர். இரண்டாவது பாருங்க, குழுவின் இதர உறுப்பினர்கள் ஊடாடும் அமர்வின் இரண்டாவது உறுப்பு பேச்சாளர் என்று அழைக்கப்படுகிறார். இரண்டாவது ஆள் யாருன்னா பேச்சாளர். அடுத்து மூணாவது பாருங்க, பங்கேற்பாளர்கள். இவர் ஒரு 3 விஷயம் செய்யறாங்க. ஒண்ணு பாருங்க, குழுவின் தனிப்பட்ட உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்கும் போது மட்டுமே அர்த்தமுள்ள தொடர்பு நடைபெறும். அந்த உறுப்பினர்கள் பங்கேற்றக்காக தான் அந்த குழு அமர்வை சிறப்பாக செயல்பட சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் ஊடாடும் அமர்வில் பங்கேற்கிறார்கள். மூணாவது பாருங்க, இந்த பங்கேற்பாளர்கள் அமர்வின் 3வது உறுப்பு. அடுத்த 4வது பாருங்க, பதிவாளர். இவர் என்ன செய்யறாரு பாருங்க, முதல் பாயிண்ட் பாருங்க, அமர்வுகளின் நடவடிக்கைகள் ஒரு உறுப்பினரால் முறையாக கவனிக்கப்பட்டு பதிவு செய்யப்படும். என்ன பாருங்க, இந்த நபர் கண்காணிப்பவர் அல்லது பதிவாளர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஊடாடும் அமர்வுகளின் 4வது உறுப்பினர் ஆவார். சரிங்களா? இப்ப இந்த 3 தலைப்பை பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல இந்த குழு ஊடாடும் அமர்வின் வெவ்வேறு கட்டம், ஏன்னா இதை 5 மார்க்ல கேட்கலாம். இந்த அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.